வணக்கம். நான் ஜெய்சங்கர் ஜோதிட ரத்னா அருப்புக்கோட்டை அண்ணாமலையார் ஜோதிட நிலையத்திலிருந்து உங்கள் ஜோதிட ரத்னா ஜெய்சங்கர் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காம ராசிகள் யாருக்கு காம உணர்ச்சிகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம். மொத்தம் 12 ராசி கட்டங்களில் மொத்தம் 12 ராசி இருக்குது. எல்லாருக்குமே தெரியும். மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். இந்த 12 ராசி இருக்குது. இது பொதுவானது. ஆனால் இதில் காலப்புருஷ தத்துவப்படி, காலச்சக்கரப்படி 3வது ராசியான மிதுனம், 7வது ராசியான துலாம், 11ஆம் ராசியான கும்பம். அப்போ மிதுனம், துலாம், கும்பம் இந்த ராசிக்காரர்களுக்கு காம உணர்ச்சிகள் அதிகமாக இருக்கும். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, காம உணர்வுகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். சரிங்களா? இவங்க ஆண்டவன் படைச்சான், எங்கிட்ட கொடுத்தான், அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான். என்ன அனுபவி ராஜான்னு ஆண்டவன் அனுப்பி வச்ச மாதிரி இவங்க அனுபவிக்கிறதுக்குனே பிறந்தவங்க. அது ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், தான் அனுபவிக்கிற உடல் சுகம் மற்றும் அனைத்து விதமான சுகங்களுக்கும் இவங்க செலவு பண்ண தயங்கவே மாட்டாங்க. மிக எளிதில் உணர்ச்சி வசப்படுவாங்க. அதுவும் எதிர்பாலினத்தின் மேலே ரொம்ப ஒரு காதல் வயப்படுவாங்க. காதல் ராசியா இந்த 3 ராசியில் இருந்தாங்கன்னா சரி, அவங்க கண்டிப்பாக காதல் பண்ணுவாங்க. இவங்கள நிறைய பேர் காதல் பண்ணுவாங்க. அது வேறு விஷயம். ஏன்னா இவங்க அனைவருக்கும் ஒரு கவர்ச்சிகரமான பேச்சு, நடை, உடை, பாவனை, பிறரை கவர்றதுலேயே குறிக்கோளாக இருப்பாங்க. சரிங்களா? ஆனால் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா, எனக்கெல்லாம் அப்படி தெரியலையேனே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க பார்த்திங்கன்னா, அவங்க வேறு விதமான லவ், காதல் எதுலனாலும் வரலாம்ல. இவங்க சிலர் பொருளாக வாங்கி கொடுப்பாங்க, பொருள் மேலே ஆசை. சிலர் மனைவி, மக்கள், பிள்ளைகள் இவங்க மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க. அப்போ இவங்களுடைய காதல் அதில் இருக்கும். காதல் வர வாங்கி வந்தவங்க இந்த காமராசி உள்ளவங்க மிதுனம், துலாம், கும்பம் ஃபேமிலியை நேசித்தாங்கன்னா அவ்வளோ ஒரு அழகாக நேசிப்பாங்க. இவங்க காதல் பண்ணுற விதமே தனியாக இருக்கும். இவங்க தான் செய்கிறது தப்புன்னு நல்லா தெரிஞ்சு எந்த விதமான கூச்சம் ஒரு அவமானப்பட போகிறோம் அப்படின்ற ஒரு எண்ணமே இவங்களுக்கு இருக்காது. இவங்க தப்பை சரியாக செஞ்சால் சரித்தான் நினைப்பாங்க, தைரியமாக செய்யணும்னு நினைப்பாங்க. அதனால் இந்த காமராசிக்காரர்கள் ரொம்ப அனுபவிக்கிறதுக்குன்னே பிறந்தவங்க. ஆனால் இவங்களுக்கு ஏதாவது கெட்ட கிரகங்கள் பார்வைகளோ அல்லது 8ஆம் இடத்து அதிபதியுடைய பார்வையோ 6ஆம் இடத்து அதிபதியுடைய பார்வையோ அவங்க தசாபதி காலங்களில் இவங்க கண்டிப்பாக ஒரு அவமானப்பட நேரிடும். அதனால் ஐயா காமராசிக்காரங்களே, உங்களுடைய காதலை நீங்கள் விரும்புகிற பொருட்கள் மீது, உங்கள் குடும்பத்தின் மீது வைங்க. ரொம்ப சிறப்பான ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்வீங்க. நன்றி, வணக்கம்.